உருளைக்கிழங்கு வச்சு என்ன செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். அதுலயும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் அட்டகாசமா இருக்குங்க. பேன்ல ஜீரகம், குருமிளகு, மல்லி விதை சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து தனியா வச்சுட்டு இன்னொரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற காரப்பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு 5-6 பூண்டை நல்லா பச்சையா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பூண்டோட ராஸ்மல் பிடிக்காது அப்படின்னா நீங்க வெங்காயம் வதக்கும் போதே பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு வறுவல்